அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஹிப் ஓப்பனிங்காக வந்து நம்ம ஸ்ட்ரெச்சஸ்லாம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த பின் பகுதியில் ஹிப்பில் வந்து பின் பகுதியும் இங்கே ஃப்ரண்ட்லேயுமே வந்து நல்லா வந்து ஸ்ட்ரெச்சஸ் கிடைக்கணும், நல்லா தளர்வாக இருக்கணுங்கிறதுக்காக வந்து நம்ம சில ஸ்ட்ரெச்சஸ்லாம் வந்து நம்ம பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு சில பேர் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கலாம். பட் ஆனால் அவங்கவுங்களுக்கு வந்து எப்படி வருதோ, கம்ஃபர்ட் லெவல் வருதோ அந்த அளவுக்கு வந்து பண்ணுங்கள். முழுமையாக எப்படி பண்ணணுங்கிறத வந்து நான் வந்து செஞ்சு காமிச்சிடறேன். இப்போ இதிலே வந்து நான் வந்து சம்மணம் போட்டிருக்கேன். சம்மணத்திலே வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஒரு காலை மட்டும் இப்படி வந்து வலது காலை இந்த சைடில் வந்து இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். இந்த இடது காலை வந்து நல்லா வந்து இப்படி உள்ளே தள்ளி வைக்கணும். வச்சுட்டு இப்போ அப்படியே வந்து நம்ம முன்னோக்கி வந்து குனிய போகிறோம். ஒரு கை வந்து இந்த இடது காலில் மேலே வச்சுக்கலாம். இன்னொரு கை வந்து வலது கையை வந்து நம்மளோட அந்த வலது காலோட அந்த பெருவரில் பிடிச்சிக்கோள் அப்படி பிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே பிடிச்சிக்கிட்டோ கணுக்காலையும் இப்படி பிடிச்சிட்டு நம்ம முன்னோக்கி வந்து நம்ம குனிய போகிறோம். முன்னோக்கி குனியும் போது என்ன ஆகணும்னா, நம்மளோட இந்த தோள் பட்டை கீழே வர மாதிரி பாருங்கள். வரலன்னாலும் பரவாயில்ல. இப்போ நம்ம அப்படி பண்ணலாம். இப்போ முன்னோக்கி குனியும் போது எல்லா ஃபார்வர்ட் பெண்ட் ஆசனாஸ்க்குமே பார்த்தோன்னா நம்ம நல்லா நேராக ஆக்கிட்டு அதுக்கப்புறம் முன்னாடி குனியணும். அப்போ தான் நல்லா கொஞ்சம் ஃப்ளாட்டாக வர மாதிரி இருக்கும். இப்படி நம்ம ஸ்லவுச் பண்ணிகிட்டே இப்படி குனிஞ்சோம்னா கீழே வந்து கரெக்டாக வராது. இப்போ முதுகு நல்லா நேராக ஆக்கிட்டு ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ அப்படியே முன்னோக்கி வந்து குனிஞ்சோம். சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். இந்த தாடை வந்து கீழே கொண்டு போய் வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட மார்பு பகுதியாக இருந்தாலும் சரி, நம்மளோட தோள்பட்டை பகுதியாக இருந்தாலும் சரி, நம்ம கீழே வந்து பட்டுவோம். இப்போ அதே மாதிரி நம்ம இடது காலில் பண்ணிடலாம். இப்படி உட்காந்துட்டு இடது காலை எடுத்துகிட்டு வந்து நல்லா நீட்டிடலாம் சைடில். இந்த வலது காலை நல்லா உள்ள நோக்கி வச்சிடலாம். இப்போது வலது கையை இந்த முட்டி மேலே வச்சிடலாம். இடது கையை இதோட பெருவரில் பிடிக்கலாம். பெருவரில் பிடிக்க வராதவங்களுக்கு வந்து இங்கேயும் பிடிச்சிக்கலாம், அப்படி இல்லைன்னா இங்கேயும் பிடிக்கலாம். எங்கே வருதோ கை அதுக்கேற்ற மாதிரி வந்து பண்ணிடலாம். நல்லா முதுத்தண்டல் நல்லா நேராக்கிட்டு முன்னோக்கி வந்து குடி. தளர்த்திக்கலாம். இந்த மாதிரி காலை நீட்டிட்டு முன்னோக்கி குனியும் போது பார்த்தீங்கன்னா, இந்த இடது காலில் வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு வலி இருக்க தான் செய்யும். அந்த ஆம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச் வந்து நல்லாவே இதாகும். ஆனால் அதே நேரத்தில் வந்து நமக்கு வந்து ஹிப்பை வந்து நல்லாவே வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்துரும். அதனால அங்கங்கே நீங்கள் செய்யும் போதே வந்து உங்களுக்கே வந்து தெரிஞ்சிடும். வலிக்க தான் செய்யும், பட் ஸ்டில் வந்து அது கொஞ்சம் நீங்கள் வந்து பேர் பண்ணிட்டு செஞ்சோம்னா வந்து அந்த பயிற்சிக்கு வந்து முழுமையான பலன்கள் வந்து கிடைச்சிடும். இப்போது பயிற்சி 2 வந்து பார்த்துடலாம். அதே மாதிரி தான் இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, பயிற்சி 1 மாதிரியே கால் இது மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு வலது காலை வந்து வலது பக்கம் வந்து நீட்ட போகிறோம். இந்த காலை வந்து இடது காலை இப்படி மடித்து வைக்கிறதுக்கு பதில் இப்படி வந்து வைக்க போகிறோம். வச்சுட்டு வலது கையை கொண்டு வந்து இடது கால் கிட்ட இப்படி பிடிச்சிட்டு இடது கையை கொண்டு வந்து இதோட வலது காலோட பெருவரில் வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே சைடில் ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அப்படியே கொண்டு வந்து இப்படி பிடிக்க போகிறோம். பிடிச்சி நல்லா ட்விஸ்ட் பண்ணி இப்படி மேலே பார்க்கணும். சில வினாடிகள். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். இந்த அளவுக்கு பெண்ட் பண்ண முடியல, கையை கொண்டு போய் பிடிக்க முடியலங்கனாலும் பரவாயில்ல. எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு வந்து நம்ம பண்ணாலே போதும். ஆனால் வந்து ஆக்சுவல் போஸ், ஆக்சுவல் ஸ்ட்ரெச் வந்து நம்ம எப்படின்னு வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். இப்போ அதே மாதிரி இப்போ இடது காலை நீட்டிடலாம். இப்போது இந்த வலது காலை இப்படி நிற்க மாதிரி வச்சுக்கலாம். இடது கையை கொண்டு வந்து வலது காலோட பிடிச்சிட்டு கொண்டு வந்து நிற்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். இந்த பயிற்சி 2 பண்ணுறதுக்கு கொஞ்சம் வந்து கஷ்டமாக தான் இருக்கும். எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு பண்ணிக்கலாம். இப்போ காலை வந்து இந்த மாதிரி பிடிக்க முடியல, இந்த கை கொண்டு போய் இப்படி பிடிக்க முடியலனாலும் பரவாயில்ல. ஓரளவுக்கு வந்து நம்ம தொடுற அளவுக்காக வச்சுட்டு நம்ம பண்ணோம்னா வந்து நமக்கு ஈஸியாகவே இருக்கும். இது இந்த ஸ்ட்ரெச்சஸ் வந்து நிறைய டைம் வந்து செய்ய பார்த்தீங்கன்னா நம்மளோட உடம்பு முழுவதுமே வந்து நல்லாவே வந்து தளர்வடைஞ்சிடும். இந்த பயிற்சிகளை நம்ம செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.